எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர தொழிலில் புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இவ்வளவு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் இந்த மாதத்தில் எப்பப்போ வருதுன்னா, துளாராசிக்காரர்களுக்கு 10/10/2025 12/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஐயா? எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு பிடி அரிசி இல்லைன்னா நெல் இது தானமாக கொடுத்துட்டு போகும் உங்களால் முடிஞ்சது. அது நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த மாதம் துலா மாதம்ன்றதுனால காவேரி கரையில், அதாவது துலா ராசின்றதுனாலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனாலையும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள்ன்றதுனாலையும் காவேரி கரையிலையோ இல்லைன்னா ராமேஸ்வரத்துலேயோ போய் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. காவேரி கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய், ஆதி ரங்கநாதராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், மத்திய ரங்கநாதராக இருந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னா இந்த ரங்கநாதரையும் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.